கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது உபாகமம் 4 அதிகாரம் 30 நீ வியாகுலப்பட்ட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சமூகத்திற்கு கீழ்ப்படிவாயானால். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் திரும்புவது என்பதே மனம் திரும்புவது. கர்த்தரிடத்தில் எதை கொண்டு திரும்புவது? நம்முடைய கிரியைகளை கொண்டா? இல்லை பிரியமானவர்களே, அவருடைய இரக்கங்களை கொண்டு, அதை முன்னிட்டு, அதை நம்பி தேவன் நமக்கு இறங்குவார் என்று நம்பி அவரிடம் திரும்புவதே மனம் திரும்புதல். புதிய ஏற்பாடும் அதைத்தான் சொல்லுகிறது. என்னால் முடியாது, என் சுயமுயற்சிகளை நம்பி அல்ல, நான் அவருடைய இரக்கத்தை நம்பி, சிலுவை மரணத்தை நம்பி அவரிடம் வருகிறேன் என்று வருவாயானால் அவன் மனம் திருந்தி விட்டான் என்று அர்த்தம். கிரியைகளை சரி செய்வதின் அடிப்படையில் அல்ல பிரியமானவர்களே, அவருடைய இரக்கத்தின் அடிப்படையில் அவரிடம் வருவதே உண்மையான மனம் திரும்புதல். உண்மையான மனம் திரும்புதலில் 2 முக்கியமான காரியங்கள் நடைபெற வேண்டும். நான் என் சுய முயற்சினால் இனி நீதிமானாய் வாழ முடியாது, என் கிரியைகளை சரி செய்து அதன் மூலம் தேவனின் அன்பை பெற முடியாது, இனி நான் என்னை நம்புவது அர்த்தமற்றது என உணர்வது. இதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு 16:24 சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, என் நீதி அழுக்கான கந்தை என்றும் இனி என்னை நம்புவது பலனற்றது என்றும் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். தேவன் நிச்சயம் தமது இரக்கத்தினாலே என்னை சேர்த்து கொள்ளுவார், என்னை மன்னிப்பார், என்னை மாற்றுவார் என நம்பி அவரிடம் வருவதுதான். இதுதான் மனம் திரும்புதல். கிரியைகளின் அடிப்படையில் அல்ல பிரியமானவர்களே, இரக்கத்தின் அடிப்படையில் வருவதுதான் மனம் திரும்புதல் ஆகும். இதுதான் மனம் திரும்புதல். கிரியைகளின் அடிப்படையில் அல்ல என்பதை மறுபடியும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இரக்கத்தின் அடிப்படையிலே நாம் அவரிடத்தில் வருவதுதான் மனம் திரும்புதல். அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாகத்தான் இன்று நாம் தேவ சமூகத்துக்கு முன்பதாக நம்மால் நிற்க முடிகிறது. அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக, அவருடைய தயவு நிமித்தமாகத்தான் இன்று நாம் தேவ சமூகத்தில் நின்று அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தை அவர் வாங்கி தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய முயற்சி அல்ல, நம்முடைய கிரியைகள் அல்ல, அவருடைய முயற்சி. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து நமக்காக யாவற்றையும் சிலுவையிலே அவர் செய்து முடித்தார் என்பதை விசுவாசிப்பது. உங்கள் விசுவாசத்தை சிலுவைக்கு நேராக கொண்டு வாருங்கள் பிரியமானவர்களே. அவருடைய கிரியைகளை நோக்கி பாருங்கள். நமக்காக அவர் செய்து முடித்ததை தியானித்து பாருங்கள். அவருடைய அன்பு நமக்கு விளங்கும். நாம் நம்முடைய முயற்சினாலே, என்னுடைய உபவாசம், என்னுடைய ஜெபம், நான் செய்யும் கிரியை, நான் ஆலயத்துக்கு தவறாமல் செல்வது, நான் செலுத்தும் காணிக்கை, இதுவல்ல. அவரிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புவது, எனக்காக ஒருவர் என் பாவங்களை, என் அக்கிரமங்களை, என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, நான் வாங்கும் அடியை அவர் வாங்கி என் தண்டனையை ஏற்றுக்கொண்டார் ஒருவர். நான் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் எனக்காக மரித்தார். என்னுடைய நீதியின்படி அல்ல, என்னுடைய நீதி அழுக்கும், அது குப்பையுமாக இருக்கிறது. ஆனால் தேவ நீதி, என் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் 33 வருடமாக அவர் வாழ்ந்து காண்பித்தார். ஒரு குற்றம் கூட செய்யாமல், ஒரு பாவம் செய்யாமல். என்னை எவனால் குற்றம் சொல்ல முடியும் என்று கேட்டார். அப்படிப்பட்ட ஒரு நீதிமானாய் அவர் மரித்து, அந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தின் நிமித்தமாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதை நாம் விசுவாசிக்கிற பொழுது, இயேசுவே, இப்பொழுது நான் உம்மிடத்தில் வருகிறேன், உம்முடைய பலத்தை எனக்கு தாரும், உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும், என் பாவங்களை மன்னியும், என்னை உம்மண்டையில் சேர்த்துக்கொள்ளும், என்னை உம்முடைய இரத்தம் கழுவுகிற பொழுது நான் நீதிமானாய் மாறுகிறேன், உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம், உம்முடைய தயவு நிமித்தம் நான் பிதாவுக்கு முன்பதாக என்னால் தைரியமாக நிற்க முடிகிறது. ஆக நீர் என் மீட்பராயிரும், என் இரட்சகராயிரும், என் விடுதலை நாயகனாக இரும், என்னுடைய ராஜாவாக நீரே இருப்பீராக என்று சொல்லி நாம் விசுவாசித்து அவர் சமூகத்தில் வருகிற பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் அப்பா உம்முடைய வார்த்தையை கேட்கிற
என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மேலும் உம்முடைய மகிமையான கரம் அமரட்டும் சுவாமி. திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகளை விசாரிக்கிறவர், சோர்ந்து போகிறவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விடுகிறவர். எங்கள் கால்களை மான்களின் கால்களைப் போல் மாற்றுகிறவர். தள்ளாடுகிற எங்கள் முழங்கால்களை நிமிரச் செய்கிறவர். எங்கள் கரங்களை பிடித்து பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே என்று சொல்லக்கூடியவர். உம்மை போல நல்ல தேவன் இல்லப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கும் ஒரே நாமம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் என் ராஜாதி ராஜாவுடைய நாமமே. ராஜா, இந்த நேரத்திலும் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே, அப்பா மண்டையில் வந்து சேர்கிற உம்முடைய பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீர் எவ்வளவாய் அவர்கள் மேல் அன்பு கூர்ந்தீர் என்பதை நினைத்து பார்த்து, இயேசு என்னை நேசித்து இருக்கிறார், இந்த தெய்வம் என்னை நேசித்து இருக்கிறது, எனக்காக தன் ஜீவனையை கொடுத்து என்னை மீட்டெடுத்து இருக்கிறது. என் ஜீவனை வாங்குவது தெய்வம் அல்ல, எனக்காக ஜீவனை கொடுத்தவரே என் தெய்வம். அதுதான் அன்புள்ள தெய்வம். என்னை உண்மையான நேசம் வைத்து என்னை சரியான பாதையில் இவரால் தான் நடத்த முடியும். காரணம், அவர் எனக்காக மரித்தவர், எனக்காக ஜீவனை தந்தவர் என்று அப்பா விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா உம்முடைய கரம் இறங்கட்டும் சுவாமி. உம்முடைய ஆறுதல் இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். கட்டி அணைக்கும் தெய்வமே, ஹல்லேலூயா. துன்மார்க்கனை அவன் துன்மார்க்கத்தில் அவன் மரிப்பது உமக்கு எவ்வளவேனும் பிரியமோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாராஜா, உமக்கு அது பிரியம் அல்ல. துன்மார்க்கனும் மனம் திரும்ப வேண்டும். பொல்லாதவர்கள் தங்கள் வழிகளை விட்டு உம்மிடத்தில் திரும்புகிற பொழுது நீர் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாளனா இருக்கிறீர் சுவாமி. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் விலக்குகிறவர், முதுகுக்கு பின்னாடி போடுகிறவர், அதை மறந்து போகிறவர். எஸ் டாடி. ராஜா, நீர் அவ்வளவு நல்லவர். ஒரு தகப்பன் உள்ளம் கொண்ட ஒருவர் தான் அப்படி செய்ய முடியும். நீர் பரம தகப்பனாக இருக்கிறீர் அப்பா. எங்களை வாழ வைக்கும் தெய்வமாக இருக்கிறீர் ராஜா. இந்த காலை வேளையிலும் அப்பா, இயேசுவே என் இரட்சகர், அவரே என் மீட்பர். என் வாழ்க்கையிலே அவர் மட்டும் எனக்கு போதும். அவருக்கென்று நான் சாட்சியாக நிற்பேன். அவருடைய நாமத்தை இந்த பூமியில் நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். நான் போகும் இடமெல்லாம் அவரை குறித்து நான் பேசுவேன். காரணம், அவர் எனக்கு ஜீவனை தந்தவர். அவருக்கென்று ஒரு வாழ்க்கை நான் வாழுவேன் என்று சொல்லி அப்பா இந்த காலை வேளையிலும் அப்பா உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு கூட, ஹல்லேலூயா, உம்மை நேசிக்கிற அந்த அன்போடு கூட, தங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை படைத்தவருக்கே நான் படைக்கிறேன் என்று சொல்லி உமக்கு நேராக அப்பா கரங்களை உயர்த்தி நின்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமையும் ஊற்றப்படட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. நெருக்கத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் இப்பொழுது விசாலமான இடத்துக்கு கொண்டு வருவீராக. கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு போகட்டும். எப்படி பவுலும் சீலாவும் துதித்த பொழுது அவர்கள் கரங்களில் இருந்த சங்கிலிகள் அறுபட்டதோ, கால்களில் கட்டு வைத்திருந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டதோ, ஹல்லேலூயா, சிறைச்சாலையின் கதவுகள் தானாக திறவுண்டதோ, அதுபோல அப்பா இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாதபடி, அவர்கள் முயற்சிகள் இயேசுவை எதுவும் பலன் தராதபடிக்கு பிசாசானவன் இவர்கள் சம்பாதிக்கிற இயேசுவை இவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் இந்த காலை வேளையில் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் பேசுகிறேன். அந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகள் முறியடிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சகல தந்திர மந்திரங்களை இயேசுவின் நாமத்தினாலே பலிக்காதே போகட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறவர், உம்முடைய பிள்ளைகளை உயரச் செய்கிறவர், மேன்மையடைய செய்கிறவர், கண்மலையின் உயரத்தில் அமர வைக்கிறவர் அப்பா. காப்பாற்றுகிற தெய்வம் அப்பா. நீங்க காப்பாற்றுகிற தெய்வம், உம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிற தெய்வம் நீர். ஹல்லேலூயா. இயேசுவே, எந்த சாக்கடையிலே நாங்கள் விழுந்து கிடந்தோமோ அதே சாக்கடையில் நீர் இறங்கினீர் அப்பா. காரணம், உம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றும்படி, சொந்த பிள்ளையை காப்பாற்றக்கூடிய ஒரு உண்மையான தகப்பனே அந்த காரியத்தை செய்வான். அதை நீர் செய்தீரப்பா. உளையான சேற்றிலிருந்து எங்களை நீர் தூக்கி எடுத்தீர். எஸ்டடி அந்த சேற்றிற்குள்ளாக இறங்கி நீர் எங்களை எடுத்தீர். அதுவே நாங்கள் தியானித்து அப்பா நாங்கள் மெச்சிக்கொள்ளக்கூடிய, ஹல்லேலூயா, அதை பேசுகிற பொழுது எங்கள் சரீரம் அப்பா மெய் சிலிர்க்கிறதுப்பா. உம்முடைய அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அந்த அதிகாலை வேளையிலும் அப்பா என்னோடு சேர்ந்து வார்த்தையை கேட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். உம்முடைய அன்பை ருசி பார்க்கிறேன். ஒவ்வொரு மேலும் தேவ சமாதானம் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் அப்பா. உம்முடைய ஆளுகையின் கரம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா.
ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள தெய்வமே, பலவீனர்களை பலவான்களாய் மாற்றுவீராக. கல்வாரி சிலுவையிலிருந்து வரக்கூடிய அந்த வல்லமை, அவருடைய தழும்புகளால் இயேசுவே உண்டாகிற அந்த சுகம், ஆரோக்கியம், பலன் இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சரீரத்திலும் உண்டாகட்டும் அப்பா. ஆமாம் ராஜா, இந்த காலை வேளையில் அப்பா, உடைய பிள்ளைகள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் சரி ராஜா, நீர் அவர்களை நேசிக்கிறீர். காரணம் உம்முடைய பிள்ளைங்கப்பா, உம்முடைய சொந்த பிள்ளைங்க டாடி. நீ ரத்தம் சிந்தி மீட்டி எடுத்த உம்முடைய பிள்ளைங்கப்பா. எஸ் டாடி, ஒருபோதும் உடைய பிள்ளைகளை நீர் வெக்கப்பட்டு போக விடவே மாட்டீரப்பா. ராஜா, எங்கள் யூத ராஜ சிங்கமே, நீர் மகா பெரியவர். இப்பொழுதும் பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்திருந்து எங்களை ஆளுகை செய்கிறவரே, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவர்களே, மறுபடியும் மீண்டும் எங்களுக்காக இந்த பூமிக்கு இறங்கி வருகிறவரே, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் சொல்லி துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமம் வாழ்க ராஜா. உம்முடைய ராஜ்யத்தின் வல்லமை இந்த காலை வேளையில் அப்பா, அந்த அதிகாரங்கள் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே, மனுஷிக ஆவிகள் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்து, ஆமா ராஜா இயேசுவே, தேவையில்லாத எரிச்சலையும் கோபத்தையும் அப்பா வெறுப்பையும் ஊட்டுகிற ஒவ்வொரு சத்துருவின் கிரியைகளையும் நான் தடுக்கிறேன் அப்பா. எஸ் டாடி. ஆமா ராஜா, தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத குழப்பங்கள், பிரச்சனைகளை உருவாக்குகிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். எஸ் டாடி. மகத்துவம் உள்ள தெய்வமே, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உனக்கு போராட்டம் இல்லை என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. ஆனால் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார கிரியைகளோடும் வானம் மண்டலத்துள்ள பொல்லாத சேனைகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. ராஜா, ஆவிக்குரிய யுத்தத்தில் உம்முடைய பிள்ளைகளை நீர் பழக்குவிப்பீராக சுவாமி. அமராஜா இயேசுவே, உம்மிடத்தில் வருவது, உம்மை நம்புவது, சிலுவையில் நீர் செய்த வெற்றியை நினைத்து பார்ப்பது, இயேசு என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்குள் வாழ்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நீர் இருந்து வல்லமையாய் செயல்படுகிறீர். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் கொண்டு இருக்கிற அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற பலனையும் நீர் கொடுப்பீராக சுவாமி. இந்த நாளை ஆசீர்வதிக்கிறேனப்பா. இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளின் சமாதானத்தோடு பாதுகாத்தருளுவீராகப்பா. எஸ்டேட் வீடுகளிலே சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், நிறைவு உண்டாகட்டும் அப்பா. சோர்ந்து போன உடைய பிள்ளைகளை நீர் கரம் பிடித்து நடத்துவீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனை தேவைகளும் என் ஆண்டவரை செய்து முடிப்பீராக சுவாமி. ஹல்லேலூயா. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளையுடைய கண்ணீரை நீர் துடைப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கென்று நீதி செய்ய யாருமே இல்லையே என்று நான் திக்கற்றவளாய் இருக்கிறேன். எனக்கென்று நியாயம் விசாரிக்க ஒருவரும் இல்லை. என் பக்கத்தில் நீதி இல்லாதது போல் இருக்கிறது. ஆனால் நான் நீதியுள்ளவளாய் இருக்கிறேன், நீதியுள்ளவனாய் இருக்கிறேன். ஆனால் என் நீதி மறுக்கப்படுகிறது. ராஜா, நீர் காண்கிற தேவனாக இருக்கிறீங்க சுவாமி. எஸ், அடிப்படைப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும். நீர் இறங்கி நீதி செய்வீராகப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான நியாயத்தை நீர் செய்வீர் சுவாமி. ஆமாம் ராஜா, உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிற காத்திருப்புக்கு ஏற்ற பலனை கொடுங்க. ஆமாம் ராஜா, வீடுகளில் இருக்கிற முதியோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலனை கொடுக்கிறவர், மறுபடியும் வாழ வயது போல அவர்கள் வயதை திருப்புகிறவர். பலவீனங்களில் அப்பா உம்முடைய பலத்தால் இடைக்கட்டுங்க சுவாமி. சோர்ந்து போயிருக்கிற அப்பா ஒவ்வொரு முதியோர்களும் நீர் வழி நடத்துவீராக, கரம் பிடிப்பீராக சுவாமி. இதோ உன் முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொன்னவரப்பா நீங்க. ஹல்லேலூயா. நீ உன் முதிர் வயதிலும் நீ கனிகளை தந்து நீ புஷ்டியாய் இருப்பாய் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எஸ் டாடி, முதிர் வயது வரைக்கும் நீ கனிகளை தந்து நீ புஷ்டியாக இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 அல்லது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தவே முடியாது. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ பயப்படாதிருப்பாய், நீ பயப்படாதிருப்பாய். அவரோ நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். உன்னதமான தெய்வமே, பரிசுத்த ஆவியானவர், இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிரப்புகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ தயவு ஒவ்வொரு சூழ்ந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்தித்தருளுங்கப்பா. ஹல்லேலூயா. ராஜா, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் நீர் உம்முடைய ஆனந்த சந்தோஷ கழிப்பினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கட்டி அணைத்துக் கொள்ளுங்க, முத்தமிடுங்கப்பா, மார்பில் போட்டுக்கொள்ளுங்க. உள்ளங்கையில் அப்பா வரைந்து வைத்து அழகு பார்க்கிறேன் தெய்வமே. உம்முடைய கரங்களில் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.